சித்தப்பு சித்தப்பு துப்பி தொலைங்கல சார், பெரிய எச்சி. என்னமா வேணும்? யாரு யாரு? இங்க. ஹாய். நீயா? ஹாய். உன் முதலாளியோட சேர்ந்து நான் தண்ணி போடுறேன்ற காரணத்துக்காக எனக்கு ஈக்குவலா சீட்ல உட்கார்ந்து இருக்கிறியா? கெடபசே. ஆமா, பெரிய சிம்மாசனம். என்னமா நீ எந்த நேரம் வாயில வரல வச்சிருக்கிற? ஏன் வாயி ஏன் வரல? That's all right. At the same time, என்னுடைய ஹாஸ்பிட்டலே நீ சுத்திட்டே இருக்கிறியே, என்னையா பார்க்க வந்த? நீங்க தான் தெரு தெருவா அலையறீங்களே, உங்களையா நான் பார்க்க வர்றேன். இங்க ஒரு நர்ஸ பார்க்க வந்தேன். Who is that nurse? யாரு? செங்கமலமா? இதுதான். ஆமா டாக்டர், போன வாரம்தா வடபழனி ஆண்டவர் கோயில்ல 501 ரூபாய் 35 காசு செலவு பண்ணி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அடச்சா, இவர் ஒரு பெரிய மனுஷன், இவர்கிட்ட போய் புள்ளி வர கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறிய. இவர் என்ன டாக்டரா ஆடிட்டரா? பேசாம இருங்க சார். நான் இவளும் கொஞ்சம் தனியா பேசணும். நோ. ஏன்? டியூட்டி அவர்ஸ்ல அந்த மாதிரி யார்கிட்டயும் பேசுறதுக்கு இந்த ஹாஸ்பிடல்ல அலோ பண்றது கிடையாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? எல்லாருக்கும் ஊசிய போட்டு பைத்தியமாக்கி இங்க வச்சிருக்கீங்களே, அதே ஊசிய எனக்கும் போடுங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஜலகண்டாபுரம் ஜல்லட வியாபாரி தானே இவரு? எஸ் டாக்டர், இன்னைக்கு சனிக்கிழமை ஆயில் பாத் எடுத்தாரு, நாங்க நாமம் போட்டு விட்டுருக்கோம். அதுக்கப்புறமாவும் ஏன் இப்படி அரிக்குது? தெரியலையே டாக்டர். இதுக்கு தான் நான் கலிபோர்னியா போயிட்டு வந்தேன். நல்ல இன்னைக்கு பதிலு தேனை எடுத்து தடவிட்டாரு, பேனு போயிடுச்சு. சோ இந்த ஹெட் இந்த ஹேண்ட் குத்துது. அண்டர்ஸ்டாண்ட்? சாரி டாக்டர். This is last warning. Be careful. வே வே. பைத்தியம். பாராளுமன்றம் போவேன், வறுமையை ஒழிப்பேன், வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பேன், உங்களுக்காகவே உழைப்பேன். என்ன சத்தம் இங்க? நான்சென்ஸ். டாக்டர் சார், நான் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேனா? 32,788 ஓட்ல நீ ஜெயிச்சிருக்கிற. உனக்கு தந்தி வரும், போய் பதவி பிரமாணம் எடுத்துக்கோ. அது என்ன டாக்டர் அரை ஓட்டு? ஒரு அம்மா ஓட்டு போட போனாங்க, கூடவே 10 வயசு குழந்தை குடுகுடுன்னு ஓடி போய் ஓட்டு போட்டுடுச்சு. அந்த அரை ஓட்டுல தான் இந்த அல்ப ஜெயிச்சான். ஆமா, இவன் பேர் என்ன சொன்ன? இன்னும் சொல்லலையே. இப்ப சொல்லு. டெல்லி பாபு. பேர்ல டெல்லி இருக்குது, அங்க போய் சேர்றதுக்கு இவனு கொடுத்து வைக்கல. வே வே வே. நர்ஸ், எஸ். இந்த பேஷண்ட்டுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். 3 ஃபேஸ்ல கனெக்ஷன் கொடு, தீர்த்தறேன். ஓகே டாக்டர். வே வே. Give respect and take respect. வே வே. குட் ஈவினிங் டாக்டர். செண்டாளா, என்னையே இத்தனை வருஷமா ஜெயில போட்ட மாதிரி அடைச்சு வச்சிருக்கேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, அதான் அடைச்சு வச்சிருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு பைத்தியம் பிடிக்கல, நான் பைத்தியம் இல்ல. அத நீ சொல்லக்கூடாது. அதாவது உனக்கு பைத்தியம் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்காகவே அமெரிக்காவுக்கு போய் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அட பாவி, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணையாவது என் கண்ணுல ஒரு வாட்டி காட்டு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னுடைய மக என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள. You want to see? Come on, say this. பாவி, குடு, குடு, குடு. ராணி, ராணி, ராணி.
என்னடா ராஜா தகைச்சு போய் நிக்கிற? இல்ல ராணி. ராணியா? இஸ்பெக்டர் ராணியா? ஜான்சி ராணியா? ஏன் ராணிய சொல்றேன் ராமு? ஓ ராணியா? ஓ கட்டணம் ஐகு அதுவா? அவளேதான். நான் கூப்பிட என்கிட்ட பேசாமே போயிட்டா ராமு. இது வேற ஒரு பொண்ணா இருக்கும். வாடா போலாம். அதே கண்ணு, அதே முக்கு, அதே உடம்பு, எல்லாம் அதேதாங்கறியா? ஆமா. இவ்வளவு சொல்ற, அப்ப கரெக்டா தான் இருக்கும். புரிஞ்சு போச்சுடா. இத பாருடா. எங்க வீட்டு பிள்ளை நம்ம வாத்தியார் அடிச்ச படம். அதுல 2 வேஷம்டா. ஒரு வாத்தியார் வேற, இன்னொரு வாத்தியார் வேற. அதே மாதிரி அந்த ராணி வேற, இந்த ராணி வேற. அந்த ராணிக்கு நீ ராஜா, இந்த ராணிக்கு அவன் ராஜாவோ. அதனால கூப்பிட கவலைப்படா போற. டேய் இத பாருடா, கட் பண்ணு. விஷயத்திலடா மீட்ற. கமான். ஏயா உண்மையில இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் கூப்பிட பேசாம கார்ல போனது நீதானே? நானா? கனவு கண்டியா? நீயே தான். நல்லா கவனிச்சேன். ராணி, ராணி ஏன் அழுகுற? பின்ன கார்ல எவ்வளவு போனா அவளை பார்த்துட்டு என்ன மறந்துடுவியா? சச்ச, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. உன்னை விரும்புனதே நீ ஏழைங்கிறனாலதான். எங்க சரி வா போலாம். எதுனா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கேன். அது சரி, அம்மாவோட அலங்காரம்ல அமர்க்களமா இருக்கு. என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்துக்கு இன்னைக்கு பர்த்டே. அங்கதான் புறப்படுறேன். பார்ட்டிக்கு வரவங்க உனக்கு தான் பர்த்டே நினைச்சுக்காம இருந்தா சரி. பெரிய ஜோக் அடிச்சுதான் நினைப்பா? அண்ணா ப்ளீஸ் நீயும் வாயேன். நான் எதுக்கு? பார்ட்டி முடிய நைட் ரொம்ப லேட் ஆகும். நான் எப்படி தனியா வர்றது? தெரியாத இடத்துக்கு எப்படிமா வர்றது? அண்ணா அவ என்கிட்ட கேட்டு உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கா. உன்னை நேர்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ட்ராக் வேற எங்கேயோ போறது மாதிரி இருக்கு. பவானி, many happy returns of the day. Thank you. Meet my brother Raja. வாங்க. மேடம், டாடி உங்களை கூப்பிடுறேன். Excuse me. எங்க அவங்க? அதான் பவானி, மீட் மிஸ்டர் மோகன். நம்ம ஊட்டி எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. Hello. Many happy returns of the day. Thank you. இவங்க மாதிரி ராணின்னு ஒரு பொண்ணு இங்க வேலை பாக்குதா? ராணியாவது போனியாவது இந்த வீட்டுல பொண்ணுன்னு இருக்கிறதே நான் ஒண்ணுதான். பவானி அம்மா ஒண்ணுதான். ஹாய் பவானி. many happy returns of the day darling. வாங்கிக்கம்மா, உன்னை கட்டிக்க போறவன் தானே கொடுக்குறான். நலமா பைத்தியங்களுடைய கூச்சலை கேட்டு கேட்டு பழகி போன எனக்கு உன்னோட பாட்டை கேட்கும் போது பழனி பஞ்சாமிர்தமா இருந்தது. Are you singer? இல்ல, ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவரா? உன்னையாரிக்கு வர சொல்லுது. ஓசி சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருப்பான். ஆட்டோ டிரைவரா? உன்னையாரிக்கு வர சொல்லுது. ஓசி சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருப்பான்.
என்ன மன்னிச்சிருந்தா என்னால தானே உனக்கு இவ்வளவு அவமானம். எதுவும் அவமானம்? திருடுறது அவமானம், பொய் சொல்றது அவமானம், பிச்சை எடுக்கிறது அவமானம். நேர்மையா உழைச்சு நியாயமா சம்பாதிக்கிறதுல என்னமா அவமானம் இருக்கு? ஆமாண்ணா, நீ ஆட்டோ ஓட்டுறது அவங்களுக்கு எவ்வளவு கேவலமா போச்சு பத்தியா? உழைச்சு சாப்பிடுறதோட அருமை சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுக்கு எப்படிமா தெரியும்? மூட்டை தூக்குறது தப்பு இல்ல, முடிச்சு வைக்கிறது தான் தப்பு. வண்டி இழுக்கிறது தப்பு இல்ல, மத்தவங்க வயித்துல அடிக்கிறது தான் தப்பு. இதெல்லாம் அந்த கூட்டத்துக்கு எப்படிமா தெரியும்? அந்த வர்க்கத்தோட அகராதியே வேற. என்ன இருந்தாலும் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போனது தப்புதான். கூட்டிட்டு போனதுல கூட தப்பு இல்லம்மா, பழக கூடாத இடத்துல பழக்க வச்சுக்கிட்டா தான் தப்பு. அந்தஸ்துக்கு மீறின சகவாசம் ஆபத்துலதான் முடியும். ராஜா, ராஜா, நீ யாரு? ராணியா பவானியா? ராணிங்கிற பவானி. பின்ன அன்னைக்கு என்கிட்ட ராணின்னு சொன்னியே, பொய். என்ன மாதிரி ஏழுன்னு சொன்னியே, அதுவும் பொய். செல்லப்பா விட்டு வேலைக்காரின்னு சொன்னியே, அதுவும் பொய். ஆனா நான் உங்களை காதலிக்கிறது மட்டும் உண்மை. காதலா? உனக்கு எனக்குமா? என்கிட்ட கார் இல்ல, பங்களா இல்ல, சொத்து இல்ல, உனக்கு சமமா அந்தஸ்து இல்ல ராணி. ஐ மீன் பவானி. ராஜா, நான் பணக்காரியா இருக்கலாம், ஆனா என் மேல உண்மையான அன்பு செலுத்த யாருமே இல்ல. ஜானிங்கிற ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு என்னை கட்டி வைக்க அங்க சதி நடந்துட்டு இருக்க. ராஜா, இந்த உலகத்துல எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்க தான் வேணும். என்னம்மா, உடம்பு சரியில்லையா? இல்லண்ணா, பித்தம், வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்போ எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இஞ்சி சாறு போட்டு சாப்பிடு, சரியாயிடும். இந்த வச்சுக்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? நோ சாந்தி. இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன வெட்டி போட்டுடுவாரு. உங்க அண்ணன் அவ்வளவு கோவக்காரரா? ஓகே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில 9 மணிக்கு நாகலட்சுமி கோயிலுக்கு வந்துடணும். ஓகே? அண்ணா, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காருண்ணா. சாந்தி, இந்த மாதிரி பணக்காரங்களை நம்பவே கூடாதுமா. சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காருண்ணா. இவர்தானா? இவரு எங்க அண்ணன். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல. வெரி சாரி சார், உங்களுக்கு தெரியாம
இப்படி நடந்து போச்சு. இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, தெரிஞ்சவங்க யாருமே வரலையா? அது இந்த கல்யாணத்தை காதுங்காதும் வச்ச மாதிரி நடத்தலான்னு தான். அதான். வாட்? கல்யாணங்கிறது லட்சம் காலத்து பயிருங்க. நீங்க போய் புரோகிதரையாவது கூட்டுவாங்க ப்ளீஸ். இத வந்துடுறேம்மா. சாந்தி, நீ போய் இந்த புடவை கட்டிட்டு வா. Beautiful. Come on. கும்பிட்டுக்க. என்ன விட்டு போயிட்டியம்மா கடவுளே. காந்தியை கடிச்ச பாம்பு என்ன கடிச்சிருக்க கூடாதா? காந்தி, ஆண்டவனே, இது என்ன சோதனை? காந்தி, காந்தி, நீ இல்லாம இந்த உலகத்துல வாழ மாட்டேன் காந்தி. ஏய், இந்தா மாத்திரை சாப்பிடு. சீப்போடி. ஏய், உன்னை கொன்னுட வண்டி. கொன்னுடி, கொன்னுடு. டாக்டர் உங்களை அர்ஜென்ட்டா போன்ல கூப்பிடுறாரு. வாங்க. இரு இரு, உன்னை வந்து பேசிக்கிறேன். ஏய், பிசாசி. பவானி தானே? ஆமா. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ என் பொண்ணுமா? உங்க பொண்ணா? ஆமா ஆமா, என் பொண்ணேதான். பவானி, 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 பவானி. அது பைத்தியம். அதை விட்டுடு, விட்டுடு. ஏய், பிடிக்காத. அவ என்னமோ புது கதை பேசிட்டு இருக்கா, நீ கேட்டு இருக்கிற. கொண்டு போ. அந்த பொம்பளைக்கு பைத்தியம்மா. என் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. யார பார்த்தாலும் மகா மகான்னு புலம்புறா. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது புலம்புனாளா? வேற ஏதாவது விஷயம் சொன்னாங்க? வே 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 வெளியே விடாது. அப்படியே அமுக்கு. தவிர போறா. ஜாக்கிரதை. விடுங்க, என்ன விடுங்க. பவானி,
டாடி வர வழியில என் காருக்கு முன்னால ஒரு அம்மா வந்து விழுந்துட்டாங்க. அப்புறம் நல்ல வேளை அடி ஒண்ணும் படல. நீ இப்படி பதற? அதுக்கு இல்ல டாடி, அவங்க என்ன பார்த்ததும் உன் பேரு பவானியான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். உடனே நீ என் பொண்ணுமான்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம டாக்டர் அங்கிள் வந்து அந்த அம்மாவுக்கு பைத்தியம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்ப நிச்சயமா அது பைத்தியமா தான் இருக்கும். அப்படின்னா என் பேரு பவானின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? பவானின்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த அம்மா பொண்ணு பேரு கூட பவானியோ என்னமோ. அதுக்கு நியமா கவலைப்படுற? அந்த அம்மா பைத்தியம்னு எனக்கு படல. அப்படியா? அவங்கள பார்த்ததுல இருந்தே அம்மா ஞாபகம் வருது. எனக்கு தான் அம்மா போட்டோ கூட பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே. நாம கொடுத்து வச்சதா அவ்வளவுதாமா. உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது வீடு பூரா அவ போட்டோவா மாட்டி இருந்தேன். அவ தவறுனதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் தற்கொலை கூட செஞ்சுக்கலாம் போல தோணுச்சு. அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நீ அனாதை ஆயிடுவேனுதான் அந்த போட்டோவெல்லாம் கண்காணாத இடத்துல கொண்டு போய் போட்டேன். நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதம்மா. ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. Yes. Dr. L. Vaidyanathan, MBBS, DPM, speaking. பைத்தியம், டிகிரியை சொல்லிக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் தான் செல்லப்பா பேசுறேன். அந்த அம்மா எப்படி ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்தாங்க? அதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேனே செல்லப்பா. Why do you worry? ஆமா, அட்ஜஸ்ட் பண்ண, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணையா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்திருந்தா நம்ம பிளான் என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் டிஸ்பென்சரி வச்சு கொடுத்தோம் பாரு. என்ன சொல்லணும்? நான் ஒரு மடையன். பேசாம 10 பண்ணியை வாங்கி கொடுத்திருக்கலாம் மேய்க்க சொல்லி. You are correct. 10 பைத்தியங்களை மேய்க்கிறதை விட 10 பண்ணிங்களை மேய்க்கிறது எவ்வளவு மேல். மடையா, வைடா போன. டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்திய பார்க்கணும். நான் வெளியில போயிட்டு வரேன். கார்லாம் வெளியில போயிருக்குமா? பரவாயில்ல டாடி, நான் டாக்ஸில போய்க்கிறேன். டாக்ஸில போறியா? ஆ. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? ஓ, இட்ஸ் டூ லேட் டாடி, ப்ளீஸ். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகே டாடி, தேங்க் யூ. See you. ஹாய் ராஜா. வாராமு, என்ன இந்த பக்கம்? ஆமா, இன்னைக்கு என்ன சவாரி போலியா? ஒண்ணுமில்ல, ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். என்ன ஃப்ரெண்ட்? என்ன விட ரொம்ப நெருக்கமோ? ஓ அளவுக்கு நெருக்கம் தான். ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படி சொல்ற ராஜா நானா? அப்ப மீட்டர் சார்ஜ் 4.90 எடு. எதுக்கு? என்ன அந்த ஃப்ரெண்ட மேடு பள்ளத்துல கஷ்டப்பட்டு ஆட்டோல அடிச்சு வந்திருக்கேன், எடு. அப்படியா? கண்ணு 5க்கு 10 வச்சுக்க. 100 ரூபா கூட கொடுப்பியே? ஃப்ரெண்டி இறங்கி வர்றது. ராஜா, உன் ஃப்ரெண்டி வந்தாச்சு. உனக்கு நிறைய செலவு இருக்கும். இந்த 10 ரூபாய நீயே வச்சுக்க. இனிமே உனக்கு கண்ணும் தெரியாது, நான் சொல்றது காதும் கேட்காது. வரேன். பாய். Is it? ஆமா சார், என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். ஏய், நீ என்ன பரமேஸ்வரனா 3 கண்ணால பாக்குறதுக்கு? பி சீரியஸ் டாடி. அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும்.
Very bad, my son. Killing a person and going to prison will never solve this problem. இத தமிழ்ல சொல்ல போனாக்கா, ஒருத்தனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனால இந்த பிரச்சனை தீந்துராதுப்பா. பொறுப்பை எங்கிட்ட விட்டுடு. பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இப்படியே போனா ஆட்டோவுக்கு தண்ணி ஊத்திட்டு தான் ஓட்ட முடியும். சரி புறப்படு. அந்த வீட்டுக்கா? ஏன் அந்த வீட்டுல என்ன தீட்டா பட்டிருக்குது? வரமாட்டேன்னா வரமாட்டேன். வரமாட்டியா? டேய் கைலாசம், இந்த சவாரி ஏத்திக்கிறேன். முன்னால ஓ வண்டி தான் நிக்குது. சட்டப்படி ஒன்னதுல தான் ஏறுவேன். என்னையா சட்டம் கிட்டம்னு பயமுறுத்துற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தூக்குலையா போட்டுருவாங்க? ஏற்கனவே தூக்கு போட்டதெல்லாம் பார்த்தது இல்ல போல இருக்கு. இந்த பூச்சாண்டி வேலையில நம்மகிட்ட ஆகாது. இந்த பாரு, ஆட்டோ ரிக்ஷா கூப்பிட்டா நீ பூச்சாண்டி கீச்சாண்டி அந்த ஆண்டி இந்த ஆண்டி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற. எனக்கு கோபம் வந்துரும். ஆமா. டேய் கைலாசம், இந்த சவாரியை ஏத்திட்டு போடா. கைலாசமாவது வைகுண்டமாவது. வாயா. இருங்கப்பா, நான் முத வண்டியில தான் ஏறுவேன். முடியாது. தள்ளு தள்ளு. என்ன பெரிய அல்சாட்டியம் பண்ணிக்கிற? நீ ஏன் அழிச்சாட்டியம் பண்ற? நீ பேசுற பார்த்தா பெரிய மனுஷன் தெரியும். காட்டுறேன் நான் பெரிய மனுஷனா இல்லையான்னு. சரி வந்து ஏரியா. என்ன அலட்சியமா கூப்பிடுற? ஓசியில கூப்பிட்டு போற மாதிரி. இது என்ன அதை அடைச்சு வச்சிருக்க? எப்படி சுத்தி வந்து ஏறு. சுத்தி வந்தா என்ன நவக்கிரகமா? எப்படியாவது ஏறி உட்காரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாட்பாரத்திலேயே தான் நீ போகணும். நடு ரோட்ல போனேன்னா பஸ் லாரி எல்லாம் வரும். என் நஞ்சு பறக்கு பறக்கு. தலைய நீயே அடிச்சுக்கிற. என்ன நான் நின்னுகிட்டு இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன். புரியாத பயிர்களா இருக்கிறீங்க.